சிவா ஆழமான யோசனையில் மூழ்கியிருந்தார். அப்போது திடீரென அவந்திகாவின் அருகில் இருந்த போன் ஸ்கிரீன் ஒளிர்ந்தது. அதில் ஒரு மெசேஜ் வந்தது. உடனே சிவாவின் பார்வை அந்த போனை நோக்கி சென்றது. முதலில் அவன் அவ்வளவாக அதை கவனிக்கவில்லை. அந்த போனில் பாப்அப் மெசேஜை பார்த்தான். அதை அரைகுறையாக கவனித்துவிட்டு திரும்பிவிட்டான். ஆனால் அதில் அவன் பார்த்த வார்த்தைகள் அவனை டிஸ்டர்ப் செய்தது. உடனே போனை எடுத்து பார்த்தான். அந்த மெசேஜில் சந்திரன் குரூப் சக்சஸ்ஃபுல்லி சைன் த கான்ட்ராக்ட் வித் இண்டஸ் குரூப் என்று இருந்தது. அதை பார்த்து அவன் சர்ப்ரைஸ் ஆகிவிட்டான். அவந்திகாவின் திறமையை நினைத்து சந்தோஷப்பட்டான். ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்தது என்று யோசித்தான். ஏனென்றால் அந்த கான்ட்ராக்ட் இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் இருந்தது. இன்னும் ஃபைனல் டிசிஷன் எடுக்கவில்லை. ஃபைனல் டிசிஷன் நாளைக்கு தான் எடுப்பதாக இருந்தது. அதற்காகத்தான் அவந்திகா இன்று மீட்டிங்குக்கு அழைக்கப்பட்டார். பெண்டிங்கில் இருந்த கான்ட்ராக்ட் எப்படி சக்சஸ் ஆகி இருக்க முடியும்? அவந்திகாவுக்கு எப்படி இந்த மெசேஜ் முன்கூட்டியே கிடைத்தது என்று சிவா யோசித்தான். அவந்திகாவுக்கு இந்த டீல் ஓகே ஆக போகிறது என்பதை பற்றி ஏற்கனவே தெரியுமா, அல்லது யாராவது அவளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார்களா என்று பலவிதமாக யோசித்தான். சிவா போனை எடுத்து மெசேஜ் அனுப்பியவரின் பெயரை பார்க்க நினைத்தான். ஆனால் அது ஒரு பிரைவேட் நம்பரில் இருந்து வந்திருந்தது. அவன் போனை ஓபன் செய்ய பார்த்தான். ஆனால் அவனுடைய மொராலிட்டி அவனை தடுத்து நிறுத்தியது. அவந்திகாவின் அனுமதி இல்லாமல் அவள் போனை திறந்து பார்ப்பது நாகரிகம் இல்லை என்று நினைத்தவன் போனை அந்த இடத்திலேயே வைத்து விட்டான். ஆனால் அதே நேரம் அவந்திகாவுக்கு அந்த மெசேஜை யார் அனுப்பியிருப்பார்கள் என்ற கேள்விதான் அவன் மனதுக்குள் சுழன்றது. அவன் அவந்திகாவின் ரூமை பார்த்தான். அவனுக்கு ஒரு பரபரப்பு உருவாகி இருந்தது. இதை பற்றி நேரடியாக அவந்திகாவிடமே கேட்டுவிடலாம் என்று யோசித்தவன் பிறகு அவளே சொல்லட்டும் என்று விட்டுவிட்டான். அதே நேரம் சுப்ரீம் ஃபேமிலியில் ரேகா டென்ஷனாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். அவந்திகாவின் கடத்தலுக்கு பின்னால் ரேகாவும் நந்தினியும் தான் இருக்கிறார்கள் என்று சிவாவுக்கு தெரிந்தால் என்ன நடக்குமோ என்று பயந்தார். அவந்திகா போலீஸுக்கு போனால் இருவரும் ஜெயில் கம்பி என்ன வேண்டியிருக்கும் என்ற பயம் வந்துவிட்டது. பயத்தில் அவளுடைய ஹார்ட் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவளுடைய நெற்றியில் வியர்வை துளிகள் வழிந்தது. போலீஸ் அவர்களை அழைத்து செல்வது போலவும் மக்கள் எல்லோரும் அவளை அவமானப்படுத்துவது போலவும் பல காட்சிகள் அவள் மனதுக்குள் ஓடியது. அப்போது திடீரென அவள் வீட்டின் கதவு ஒரு சத்தத்தோடு திறந்தது. நந்தினி கோபமாக உள்ளே வந்தார். அவள் வேகமாக நடந்து வருவதை பார்த்த ரேகா அவளிடம், என்னாச்சு நந்தினி, ஏன் இவ்ளோ கோவமா இருக்க, என்ன நடந்துச்சு என்று கேட்டார். அதற்கு நந்தினி பற்களை கடித்தபடி, அந்த அவந்திகாவை நான் உயிரோட விட மாட்டேன், அவ இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல என்று சொன்னார். ஏன் இப்ப என்ன பண்ணி தொலைச்சா என்று அவளும் கோவமாக கேட்க, நந்தினி நாற்காலியை பலமாக அடித்து சத்தமாக, நான் எப்படியாவது நம்ம கம்பெனியை லாஸ்ல இருந்து காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ என்னடானா நம்மள அடிக்கிறதுலயே குறியா இருக்காமா. உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கம்பெனி தர்மா குரூப்ஸோட ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ற வரைக்கும் கொண்டு வந்தேன். அதுக்கு தேவ் தான் ஹெல்ப் பண்ணா. ஆனா அந்த அவந்திகா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்று கோவமாக கூறினார். அக்ரிமெண்டா? நீ எந்த அக்ரிமெண்ட்டை பத்தி பேசுற? இத பத்தி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே என்றாள் ரேகா. அது உங்களுக்கு தெரியாதுமா, எல்லாம் நல்லபடியா நடந்தா உங்ககிட்ட நானே சொல்லலாம்னு நினைச்சேன். முந்தா நேத்து தான் தேவ் கிட்ட பேசினேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா, தர்மா குரூப்ஸ்ல இப்போதைக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, ஆனா எம்ப்ளாயீஸ் கம்மியா தான் இருக்காங்க. சோ இந்த அக்ரிமெண்ட் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு சொன்னான். அவன் தான் என்கிட்ட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுக்க சொன்னான். நானும் நம்பி அனுப்புனேன். ஆனா அந்த சூனியக்காரி அவந்திகா அந்த நம்பிக்கையை தரமாட்டமாக்கிட்டா. நான் இப்பதான் தேவ் கிட்ட பேசினேன். ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு அவன் தான் சொன்னான். அவனால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டான் என்று சொல்ல ரேகா அதிர்ச்சியோடு அவளை பார்த்தார். என்னம்மா நான் இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கீங்க என்று கேட்க, ஐயோ நந்தினி, நீ விவரம் புரியாம பேசாத. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? நாம இப்போ ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம் என்றாள் ரேகா. நாமலா? ஏன், என்னாச்சு என்று கேட்ட ரேகா யாராவது அவளுடைய பேச்சை கேட்கிறார்களா என்று சரிபார்த்துவிட்டு நந்தினிக்கு அருகில் வந்து கிசுகிசுக்கும் குரலில், அந்த அவந்திகா எஸ்கேப் ஆயிட்டா, அவ போலீஸ் கிட்ட நம்மளை பத்தி சொல்லிடுவாளோன்னு பயமா இருக்குடி என்ற ரேகாவின் முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அதை கேட்டு நந்தினி டென்ஷன் ஆகவில்லை. அவள் கூலாக சிரித்து கொண்டே, என்னம்மா நீ, இதுக்காகவா இவ்வளோ டென்ஷன்? அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. அவந்திகாவுக்கு நம்ம மேல எப்பவும் ஒரு பயம் இருக்கு, அது இந்த ஜென்மத்துல போகாது. அதனால நிச்சயமா அவன் நம்மள காட்டி கொடுக்க மாட்டான். நீ வீணா டென்ஷன் ஆகாத, அப்படிலாம் எதுவும் நடக்காது என்று உறுதியாக சொன்னார். அதை கேட்ட பிறகுதான் ரேகாவுக்கு நிம்மதி திரும்பியது. கரெக்டா சொன்ன நந்தினி, நான் கூட எங்க அவன் நம்மள காட்டி கொடுத்துருவாளோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன்.
இப்ப தாண்டி நீ என் பொண்ணு மாதிரி பேசுற என்று அவளை கட்டிப்பிடித்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென நந்தினிக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது. அவள் உடனே விலகிக் கொண்டு தன்னுடைய செல்போனை எடுத்து ஸ்கிரீனில் தன் விரல்களால் ஸ்க்ரோல் செய்ய ஆரம்பித்தாள். எதையோ தேடிக்கொண்டே, அம்மா, நாளைக்கு மறுநாள் தான் என்னோட பர்த்டே என்றாள். அவள் குரலில் அப்படி ஒரு சந்தோஷம் தெரிந்தது. குறும்புக்கார குழந்தை ஒரு பொம்மைக்கு ஆசைப்படுவது போல அவள் தன்னுடைய பிறந்த நாளை நினைத்து சந்தோஷமாக இருந்தாள். இதை கேட்டதும் ரேகாவின் கண்களில் பிரகாசம் திரும்பியது. அவள் உடனே நந்தினியின் கையை பிடித்து லேசான புன்னகையோடு, நாம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த உலகத்துக்கு முன்னால அந்த அவந்திகாவை அவமானப்படுத்த இதுதான் சரியான சான்ஸ். அவளுக்கு ஒரு சரியான பாடம் சொல்லணும். அவ வாழ்நாள் முழுக்க இந்த அவமானத்தை மறக்கவே கூடாது. இந்த பர்த்டே பத்தி நினைக்கும் போதெல்லாம் அவளுக்கு அவமானம் தான் ஞாபகத்துக்கு வரணும். இதுதான் அவள் லைஃப்ல கொண்டாட போற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பர்த்டேவா இருக்கணும் என்றாள். அவள் மனதில் பல பிளான்கள் உருவாக ஆரம்பித்தன. ஆனால் திடீரென அவளுக்கு வேறு ஏதோ நினைவுக்கு வந்தது. உடனே தன்னுடைய செல்போனை எடுத்து மீண்டும் ஸ்கிரீனில் எதையோ தேட ஆரம்பித்தாள். அவளுடைய சீரியஸான முகத்தை பார்த்த ரேகா, இப்ப என்ன நந்தினி, நீ ஆன்லைன்ல ட்ரெஸ் ஏதாவது பாக்குறியா என்ன என்று கேட்டுக்கொண்டே அவளுடைய செல்போனை எட்டி பார்க்க முயற்சி செய்தாள். ஐயோ அம்மா, நான் பெட்டிங் லிங்க் தான் பாக்குறேன். யார் எவ்வளவு பெட் கட்டியிருக்காங்கன்னு பாக்குறேன் என்றார். அப்போது நந்தினியின் பார்வை ஸ்கிரீனில் ஓரிடத்தில் நிலைத்திருந்தது. என்ன நந்தினி, என்னாச்சு? எனக்கும் தான் காமிய என்று ரேகா சொல்லி நந்தினி ஸ்கிரீனில் விரல்களை ஓடவிட்டாள். அதில் சில நம்பர்களை பார்த்த பிறகு அவளுடைய சந்தோஷம் படிப்படியாக மறைந்தது. முகத்தில் ஒரு சீரியஸ் எக்ஸ்பிரஷன் தோன்றியது. நந்தினியின் முகத்தை பார்த்த ரேகா கவலையோடு என்று கேட்டார். போட்ல ப்ராப்பர்ட்டி மேனேஜர் சிவா மேல பெட் கட்டியிருக்காரு. இது கொஞ்சம் வியர்டா இல்லையாமா என்று கிசுகிசுத்தார். அதை கேட்டு ரேகாவும் அதிர்ச்சி அடைந்தார். சிவா சார்பாக யாருமே பெட் கட்ட மாட்டார்கள் என்று அவள் உறுதியாக நம்பினார். அதுக்கு ஏன் நந்தினி டென்ஷன் ஆகுற? அவனை நம்பி பணம் போட்டவன் அம்பேலாகத்தான் போறான். எப்படியும் ஜெயிக்க போறது நாம தான். அவன் சார்பா யார் பெட் கட்டா நமக்கு என்ன? அது நமக்கு லாபம் தானே என்றார். அம்மா, அவங்க சிவாவை நம்பி எவ்வளவு பெட் கட்டியிருக்காங்கன்னு தெரியுமா? 5 crores என்றார். அதை கேட்ட ரேகாவின் பார்வை அகலமாக விரிந்தது. அவள் இதயம் உறைந்து விட்டது. என்னது, 5 கோடியா? இவ்வளோ பெரிய அமௌண்டா? அவன் என்ன பைத்தியமா? அந்த சிவாவை நம்பி ஏன் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பெட் கட்டுறான் என்றார். அதை கேட்கும்போது யாரோ திடீரென அவளுடைய ஆட்டத்தை கலைத்தது போல உணர்ந்தார். ஆனால் சில நொடிகளிலேயே அவளுடைய ஹார்ட் பீட் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. மீண்டும் அவள் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கோ என்று சொல்ல நந்தினி ஆச்சரியத்தோடு பார்த்தாள். என்ன பாக்குற? அவனை நம்பி பணம் போட்டவங்க கண்டிப்பா தோக்க தான் போறாங்க. எல்லாரும் அதுக்கு காரணம் சிவாதான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவனை யாரும் உயிரோடவே விடமாட்டாங்க. இப்பதான் விளையாட்டு சரியான பாதையில போகுது. இனிமேதான் இருக்கு வேடிக்கை என்றார். அவளது கண்களில் பைத்தியக்காரத்தனமான சந்தோஷம் பிரதிபலித்தது. ஹே சிவா, தோக்க ரெடியாரு. அதுக்கப்புறம் அவந்திகா மறுபடியும் இந்த வீட்டுக்கு அடிமையாயிடுவா என்று ரேகா அவந்திகாவை பற்றி நினைத்து கொண்டிருக்க, அதை பற்றி எதுவுமே தெரியாத அவந்திகா தன்னுடைய ரூமில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென அவளுடைய செல்போன் வைப்ரேட் ஆனது. அவள் பாதி திறந்த கண்களோடு செல்போனை எடுத்து பார்த்தாள். செல்போனில் ஒரு வார்னிங் மெசேஜ் வந்திருந்தது. வார்னிங், your office desktop has been hacked. அதை பார்த்தவுடன் தூக்கம் முற்றிலும் மறைந்துவிட்டது. அவளுடைய செல்போன் ஆபீஸ் கம்ப்யூட்டருடன் இணைக்கப்பட்டு இருந்ததால் அவளுக்கு அந்த எச்சரிக்கை வந்தது. அவள் விரைவாக செக்யூரிட்டி ஆப்பை ஓபன் செய்து ஸ்கிரீனில் தன்னுடைய விரல்களை ஓடவிட்டாள். சில நொடிகளில் இதை யாரோ ஒரு நியூ பர்சன் தான் செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். ஒரு லேசான புன்னகையோடு தலையசைத்து ஹிடியட்ஸ் என்று திட்டிவிட்டு மீண்டும் தூங்க முயன்றார். அப்போது அவளுடைய பார்வை அருகில் இருந்த டேபிள் மீது விழுந்தது. அங்கிருந்த வாட்டர் பாட்டிலை பார்த்தார். அதை கையில் எடுக்கும்போதுதான் அது காலியாக இருப்பதை உணர்ந்தார். அரை மனதோடு எழுந்து மெதுவாக கிச்சனை நோக்கி நடந்தார். அவள் கிச்சனுக்குள் கால் வைக்க போகும் நேரத்தில் அவள் பார்வை கிளாஸ் டோர் மீது விழுந்தது. அங்கே மங்கலான வெளிச்சத்தில் யாரோ ஒரு நிழல் உருவம் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். அவளுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கண்கள் விரிந்தது. அந்த இடத்தை கவனமாக உற்று பார்த்தபோது அது யார் என்பதை அடுத்த நொடியே அடையாளம் கண்டு கொண்டார். அது வேறு யாருமல்ல, சிவாதான் அங்கே நின்று கொண்டிருந்தார்.
அவள் மனதில் இருந்த பயம் மறைந்தது. கதவை திறந்து வெளியே சென்றார். சிவா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இன்னும் தூங்கலையா என்று கேட்டார். எனக்கு தூக்கம் வரல வந்திகா, அதனாலதான் காத்து வாங்க வந்தேன் என்றார். சரி, அப்ப நானும் கொஞ்ச நேரம் காத்து வாங்குறேன் என்றவள் ஒரு சிறிய தயக்கத்தோடு, சிவா, எனக்கு உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.